சின்ன பதவியை பறிச்சுட்டு பெரிய பதவியை கொடுப்பார். செக்ஷனில் இருக்கிறவரை தூக்கி அப்படியே சூப்பரண்ட் ஆக்குவார். சூப்பரண்ட் ஆக்கிறவரை தூக்கி மேனேஜர் ஆக்குவார். பெண்கள் சார்ந்த அக்கா தங்கை சுபர்கள் சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள், அம்மாவுக்காக ஏதேனும் ஒரு நிலையில் நல்ல கடன்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு நிலையில் பெரியவர்களிடமிருந்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு வருது. 6ஆம் இடத்தை பார்ப்பதால் மட்டும் கடனை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கிரெடிட் கார்டிலெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ வாங்கினா அப்பப்போ கட்டிடுங்க. அடுத்தவங்ககிட்ட கிரெடிட் கார்டை கொடுக்காதீங்க. நல்ல காலம் பிறக்குது நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது 9ஆம் இடத்திலிருந்து வந்த குரு 10ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 10ல் இருக்கக்கூடிய குரு பதவியை பறிப்பார்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பொதுவான பலன்கள்லாம் எப்படியுமே நடக்காதுங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் இருக்கிறது இல்லைங்க. ஆனால் 10ல் இருக்கிற குரு பதவியை பறிப்பார்னா அதை வேற மாதிரி விளக்கம் சொல்லக்கூடியவனா. சின்ன பதவியை பறிச்சுட்டு பெரிய பதவியை கொடுப்பார். செக்ஷனில் இருக்கிறவரை தூக்கி அப்படியே சூப்பரண்ட் ஆக்குவார். சூப்பரண்ட் ஆக்கிறவரை தூக்கி மேனேஜர் ஆக்குவார். மேனேஜராக இருக்கிறவரை தூக்கி வைஸ் பிரசிடென்ட்டு எம்டின்னு ஆக்குவார். அதனால் பதவியை பறிப்பாரெல்லாம் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு 4ஆம் அதிபதியான 7ஆம் அதிபதியான குரு 4ஆம் வீட்டையே பார்ப்பது என்பது வீடு, வாகனம், தாயார், தன் சுகம் போன்ற அமைப்புகளில் சுகாதிபதி சுகத்தை பார்ப்பது மிகப்பெரிய யோகம். 10ல் இருக்கிறவர் 2 பார்ப்பார், 4 பார்ப்பார், 6 பார்ப்பார். அதில் என்ன நடக்குதுன்னா தனவரவு நன்றாக இருக்கும். அந்த தனவரவு பத்தலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடன் வாங்கலான்னு பார்ப்பீங்க. ஹவுசிங் லோன் வாங்குவீங்க, இந்த வீட்டு லோன் வாங்குவீங்க, இது வாங்குவீங்க, வண்டி லோன், வாகன லோன்னு சொல்லப்படக்கூடிய வாகன லோன் அமைப்புகள் கிடைக்கும். குரு எப்போவுமே சுபர். 6ஆம் இடத்தை அவர் பார்த்தால் சுப கடன்கள் தான் கொடுப்பார். பெண்கள் சார்ந்த அக்கா தங்கை சுபர்கள் சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள், அம்மாவுக்காக ஏதேனும் ஒரு நிலையில் நல்ல கடன்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு, அதற்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்புன்னு பெண்கள் சார்ந்த விஷயங்களில் கடன்கள் நிச்சயமாக வீட்டு கடன்கள் பெரும்பாலான கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படும். வீடு வாங்குறது நல்லது தானுங்களே. ஒரு ஃப்ளாட்டு 1,50 கோடி ரூபாய்க்கு வாங்குறேன், 1 கோடி ரூபாய்க்கு வாங்குறேன். இப்போல்லாம் சென்னையில், திருச்சியில், கோயம்புத்தூரில் பார்த்தா எல்லாமே கோடிக்கணக்கில் போயிடுச்சே தவிர லட்சங்களை வைத்திருப்பவர்களுக்கு வீடும் கிடைக்காது, ஒரு குடிசை கூட கிடைக்காது போல தெரியுது. அந்த மாதிரியான அமைப்புகளை கொஞ்சம் தைரியமாக கடன் வாங்கினாலும் கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். வாக்குப்பளிதம் ஏற்படும். குடும்பம் அமையும். 2ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா? குடும்பம் அமையக்கூட 2ஆம் இடத்தை அவர் பார்த்தாலே வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய தன்மை, ஒரு நிலையில் பெரியவர்களிடமிருந்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு வருது. 60-70 வயது கடந்த பெரியவர்கள், தாத்தாக்கள், அப்பாக்கள், பெரியப்பாக்கள், சித்தப்பாக்கள், இவர்கள்ட்டெல்லாம் கன்னிராசிக்காரர்கள் நல்ல பேர் எடுக்க போகிறீங்க. எதிலும் ஒரு நிறைவுகள் கண்டிப்பாக இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் பெரிய அளவில் சோதனைகளை நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம். அப்படிலாம் 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும் கூட உங்களுக்கு அவர் உங்களுடைய யோகாதிபதியாகத்தான் இருக்கிறார். குருவின் வீட்டில் தான் இருக்கிறார். குருவே இப்போது இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்த குரு இன்னொரு கேந்திரத்தில் இருப்பது ஒரு வகையில் நல்ல ஒரு தன்மை. 6ஆம் இடத்தை பார்ப்பதால் மட்டும் கடனை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கிரெடிட் கார்டிலெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ வாங்கினா அப்பப்போ கட்டிடுங்க. அடுத்தவங்ககிட்ட கிரெடிட் கார்டை கொடுக்காதீங்க. சிலருக்கு மட்டும் தசாபக்திகளின் அடிப்படையில் கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள் ஏற்படத்தான் செய்யும். 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏதாவது அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்ற மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தேவையற்ற கடன்களை கொடுப்பார். அதாவது நண்பனுக்கு வாங்கி கொடுத்தேன், அவருக்கு வாங்கி கொடுத்தேன்னு சில விஷயங்கள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வைக்க வேண்டிய, அதே நேரத்தில் நல்லதொரு சனிப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது இன்று. உண்மையிலே சனிப்பெயர்ச்சி இப்போ முடிஞ்ச போது இருந்தாலும் சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருச்சு. சனிப்பெயர்ச்சியை பற்றி ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனால் குரு பெயர்ச்சியை பற்றி இன்னொரு விதமான இன்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும். என்னங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்னு பார்த்தா, சனி எப்படா நம்மளை கெடுத்துருவாரோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்களில் தான் சனிப்பெயர்ச்சியை நம்ம எல்லாருமே அப்ரோச் பண்ணுவோம். ஆனால் குரு பெயர்ச்சி அப்படி இல்லைங்க. குரு பெரும்பாலும் நல்ல இடங்களில் நல்ல விதமாக பண்ணக்கூடியவர். குருனாலே ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்வீட்டான எண்ணங்கள் இருக்கும். நம்மக்கிட்ட குரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார்னா என்ன மாதிரியா ஒரு நல்ல பலன். குரு பலம்னு சொல்கிறோமே, இந்த குரு பலம்னா கல்யாணம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எல்லாருக்குமே வேலை கிடைக்கும், காசு கிடைக்கும், எல்லா விதத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சுன்னு பண்ணக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். அதனால தான் பெரும்பாலும் நம்ம குருவை சுப கிரகம்னு சொல்கிறோம். சுப கிரகங்கள் வலுத்தாலே நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி. ஆக ரொம்ப துன்பங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்லதை செய்யுமா அப்படிங்கிறதா உண்மை. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 5 இடங்களில் அவர் ராசிக்கு 5 இடங்களில் வரும்போது அளப்பரிய பணம், தனலாபம், காசு, தொழிலை வச்சு கொடுக்கறது, நல்ல வேலையை வச்சு கொடுக்கறது, ஏற்கனவே இருக்கிற தொழிலை ஒரு மாதிரி டெவலப் பண்ணி கொடுக்கறது, வியாபாரத்தை நல்லா பண்ணுறது, விவசாயத்தை நல்லா பண்ணுறது போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக செய்வார். இதில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ராசியிலே வரும்போது ராசியை புனிதப்படுத்துவார்.
குரு வந்து புனிதப்படுத்துகின்ற கிரகம் தானே. ராசியிலே அவர் வந்துட்டார்னு வைங்க, அதில் 1ஆம் இடத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். ராசியிலே அவர் வரும்போது மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும், எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு நோய் வந்துட்டா கூட, கடன் வந்துட்டா கூட அதை சமாளிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே பெரும்பாலும் 12 சுற்றுக்கள் கொண்ட 12 வீடுகள் கொண்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 6 வீடுகளுக்கு அவர் வரும்போதே பெரிய நல்ல பலன்களை செய்வாருங்க. 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் தாங்க அவருக்கு கொஞ்சம் ஆகாத இடம். 6ஆம் இடத்துல கூட அவர் கொஞ்சம் நல்ல வேலைகளை கொடுப்பார். மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய 3, 6, 8, 12ஆம் இடங்கள்ல அவர் தீமைகளை கொடுப்பார்னு சொல்லப்பட்டாலும் அப்படிலாம் பெரிய தீமைகளை அவர் கொடுக்க மாட்டாருங்க. 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கேந்திர வீட்டிலையும் சில நேரங்களில் தம்மன சாதகமற்ற தன்மைகளை, அதாவது கெடுக்கலைன்னா கூட நல்லதுகள் எதையும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் வந்துடுறார் என்பதான் உண்மை. அதை தாண்டி பெரிய கெடுபலன்கள் இருக்காது. குருபலம் என்பது மிகப்பெரிய யோகமான பலன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஆம்பளை பையனுக்கோ ஒரு பொம்பளை பிள்ளைக்கோ கல்யாணம் ஆகணும்னாலே குருபலம் வந்துருச்சான்னு தான் முதல்ல ஜோசியர் பார்க்க சொல்லுவாங்க. ஜோசியர்ட்டே போய் குருபலம் வந்துருச்சா பாருங்க ஜோசியர் ஐயான்னு தான் சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால் அந்த அவருக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழல்கள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. குரு பகவான் மட்டும் வலுத்து ராசியை பார்த்து ராசிக்கு நல்ல இடத்துல வந்துட்டார்னு வைங்க, தாங்க முடியாத அளவிற்கு தனலாபங்களை கொட்டி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் பெரிய உண்மை. அதனால தான் வந்து பணம் நிறைய கொடுப்பாரா, இந்த இடத்துல பணத்தை எப்படி சம்பாதிக்கிறோம், வேலையில் வருது, தொழிலில் வருது, வியாபாரத்தில் வருது. நல்ல இடங்களில் குரு பகவான் வந்து விட்டால் வேலையை முன்னேற்றுவார். வேலையை மாற்றினால் அதை விட ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி நல்ல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருமானம், சம்பளம், சம்பாத்தியம் போன்ற அமைப்புகளை கொடுப்பார். தொழிலை புதுசாக ஆரம்பிக்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த தொழிலில் சடனாக ஒரு பிக்கப், சடனாக ஒரு சவுண்டு, சடனாக ஒரு அமைப்போல கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். தன காரகன்னு நாங்கள் சொல்லுவோம். பணத்தை கொடுக்கக்கூடிய முழு முதல் கிரகம் இந்த குரு பகவான் தான். அதனால தான் குருப்பெயர்ச்சின்றதுனால பெரும்பாலும் எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. சமீபத்தில் நடந்த சனிப்பெயர்ச்சியில் வந்து 2 பேருக்கு அஷ்டமச்சனி ஜென்மச்சனி வந்துருச்சு. கும்பராசிக்காரர்கள் அப்படியே ஜென்மச்சனியிலிருந்து விலகிட்டீங்க. ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி, அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 11ஆம் இடத்துல வர்றார். அஷ்டமச்சனிக்கு அதுவும் ஒரு நல்ல விதமான பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை அவர் பார்க்கிறது. கஷ்டப்பட்டாலும், இப்போ சொந்த வாழ்க்கையில் கஷ்டப்படுறீங்க, தொழில் வாழ்க்கையில் பண விவகாரங்களில் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னு வைங்க, அதில் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. ஆக அந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா குரு சமீபத்தில் நடந்த சனிப்பெயர்ச்சி சாதகமற்ற சனிப்பெயர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல இடத்துல வந்திருக்கிறதுனால சிம்மமும் மீனமும் ஜன்மம் அஷ்டமம் என்கின்ற வகையில் கஷ்டப்பட்டாலும் கூட 10, 11ஆம் இடங்களோடு குருவின் தொடர்பு ஏற்படுவதால் குடும்பத்தில் குழப்பங்கள், வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பணம் வரக்கூடிய வழிகளின் மூலமாக குரு பகவான் பணத்தை கொடுக்கிறார் என்பதால அதுவும் கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்பு தாங்க. ஆகவே இந்த குருப்பெயர்ச்சி அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு நல்லதொரு குருப்பெயர்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் குரு பகவான் எப்போவுமே கெடுக்க மாட்டார். நல்லவன் எப்போவுமே கெடுக்காத ஒரு தன்மையை கொண்டவனாக தான் இருப்பான். அவன் எப்போவுமே அவனுடைய வழிகளில் நல்லது தான் செய்வான் என்பதற்கு இணங்க இந்த குருப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்போவுமே பெரும்பாலானதை நல்லதாகத்தான் செய்யக்கூடியது என்பது தாங்க உண்மை. இப்பொழுது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையில் 12 ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் என்ன பலன்களை தருவார் என்பதை பார்க்கலாங்க.